ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2 BHK ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிமார்ட்டுக்கு பக்கத்தில் treasury காலனி ஏரியாவுக்கு நியர்பையாக அமைஞ்சிருக்கு. வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1600 சதுரடியில் 1100 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து கிடைக்குது. வீட்டோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா 32 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தான், வாங்க பேசி குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இது தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து அழகாக டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹை கேஜில் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்க் வந்து கிடச்சிருது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடைக்கிது. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டார்கேஸ்ட்டுக்கு சைட்லேயே அவுட்டர் டாய்லெட் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டு வைக்கிறதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் என்னவா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியாவோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இபி ப்ரொவிஷன் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டே கிடச்சிருது. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட மெயின் டோர் தான். 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஸ்டெப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெப்ஸு வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட லிவிங் ஹால் ஏரியா. இந்த லிவிங் ஹால் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலாக கிடச்சிருது. அதே போல் இந்த லிவிங் ஹாலோட வெஸ்ட் கார்னரில் இபி ப்ரொவிஷனும் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு டிவி ஷோகேஷும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸில் ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூமுக்கு கீழேயே தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து யூபிஎஸ் ப்ரொவிஷனும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் மாதிரியே மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து குமுளில் வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவி யூனிட் ப்ரொவிஷனோட கபோர்டு ஒர்க்கு தான். இதில் 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலெல்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னர் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் நார்த் அண்டு வெஸ்ட்டு வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழேயே தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி செல்ஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. அதே போல் இதில் வந்து ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அதே போல் ஃப்ரிட்ஜோட ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸ்ஹேட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட 2 பெட்ரூமே பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட ஏரியாவை பார்க்கலாம். மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 9 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க கேபினட் ஃபெசிலிட்டி வச்சுக்கிற மாதிரி செல்ஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு
6 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான சென்டர் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதோட அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நமக்கு லோன் எலிஜிபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே இந்த பெட்ரூம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாதிரியே இந்த செகண்ட் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி ப்ரொவிஷனில் இருந்து அதே போல் தேவையான அளவுக்கு கேபினெட் ஃபெசிலிட்டி வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அடிஷ்னல் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட் வழியாக வந்தாலும் இது வந்துடலாம். இபி காலனி வழியாக வந்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நம்ம வந்துட முடியும். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 6 அப்படிங்கிற சைஸில் இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட் வழியாகவும் டைரெக்டாக இந்த வீட்டுக்கு வரலாம். அதே போல் இபி காலனி வழியாகவும் டைரெக்டாக வரலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டைரெக்டாக இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான மினி பஸ் இருக்குது. அதே போல் ஷேர் ஆட்டோ இருக்குது. இந்த வீடு யாரும் கம்ஃபர்டபுளாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இபி காலனி இல்லை டிமார்ட்டுக்கு பக்கத்தில் வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.